தமிழ்நாட்டில் முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சேலம் மாவட்டம் தலைவாசலில் 1102 ஏக்கர் பரப்பில் 564 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயராராய்ச்சி நிலையம் மற்றும் அதனை சார்ந்த 126 கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் 8 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் விழுப்புரம் மாவட்டம் வீமருதூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம்காத்தான் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகங்களையும் திறந்து வைத்தார். வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் 19 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அரசின் தொழில் பயிற்சி நிலைய கட்டடங்கள் என மொத்தம் 27 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவிலான கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்ற 10 நபர்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கிடுவதற்கான ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். ஜம்மு காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள செனா பாலத்தை கண்டு உலகமே வியப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட ஜட் மோர் சுரங்கப்பாதையை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். 12 கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்டு வரும் சுரங்கத்தில் 6.4 கிலோமீட்டர் பிரதான சுரங்கத்தின் பணிகள் நிறைவு பெற்றன. ஸ்ரீநகரில் இருந்து லே பகுதியை இந்த சுரங்கப்பாதை இணைக்கிறது. சுரங்கப்பாதையை பார்வையிட்ட பிரதமர் மோடி கட்டுமான பணிகள் நடந்தது குறித்த கண்காட்சியையும் பார்த்தார். பின்னர் பேசிய பிரதமர் சுரங்கங்கள் மற்றும் வானுயர்ந்த கட்டடங்கள் நிறைந்த இடமாக ஜம்மு காஷ்மீர் மாறியுள்ளது என்றார். दुनिया की सबसे ऊंची टनल यहां बन रही है. दुनिया के सबसे ऊंचे रेल रोड ब्रिज केबल ब्रिज यहां बन रहे हैं. दुनिया की सबसे ऊंची रेल लाइंस यहां बन रही है. ஜம்மு காஷ்மீரில் மட்டும் 42,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சிப் பணிகள் நடப்பதாகவும் சிறப்பான இணைப்பு வசதி காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதாகவும் கடந்த ஆண்டில் மட்டும் 2 கோடிக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு வந்துள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரி பிராந்தியத்துக்குட்பட்ட ஏனாமில் பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு 430 உணவு வகைகளை வைத்து விருந்து உபசரிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் இளவமுதன். விவரங்கள். இந்த தமிழகத்தில் பொங்கல் தீபாவளி பண்டிகை போல ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சங்கராந்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அதாவது பொங்கலை ஒட்டி நடைபெறும் இந்த விழாவில் புதிதாக திருமணமான மணமக்களை அழைத்து கௌரவிப்பது வழக்கம். அந்த வகையில் தான் புதுச்சேரியின் யானம் பகுதி, அதாவது ஆந்திராவை ஒட்டியுள்ள யானம் பகுதியில் ஒரு குடும்பத்தினர் தங்களது மணமக்களுக்கு விருந்து வைத்திருக்கிறார்கள். யானம் பிராந்தியத்தை சேர்ந்த வர்த்தக செயல் தலைவராக இருக்கக்கூடிய சத்யபாஸ்கர் வெங்கடேஸ்வரன், அவருடைய மகள் டாக்டர் ஹரிணி, அவரும் விஜயவாடாவை சேர்ந்த ஹேகத், 2 பேரும் கூட திருமணம் கடந்த கோடை மாதம் நடைபெற்றது. அந்த புதுமண தம்பதியர்களுக்கு இன்று சங்கராந்தி விழா நடைபெற்றது. வீட்டிற்கு வந்த மாப்பிள்ளையை ஆச்சரியப்படுத்தும் வகையில் 470 வகையான உணவுகளை வைத்து ஆச்சரியப்படுத்தினார்கள் அந்த குடும்பத்தினர். இவர்களோடு கேட்டபொழுது, நாங்கள் 4 சகோதரர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகிறோம். எங்களது குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றது. மகா சங்கராந்தியை முன்னிட்டு அவர்களுக்கு இந்த விருந்தை வைத்திருக்கிறோம். குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பெண்களும் உறவினர்களும் ஒன்று சேர்ந்து இனிப்பு வகைகள் மற்றும் பிடித்த உணவுகள் என 470 வகையான உணவுகளை வைத்து இந்த விருந்தினை வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் இந்த மெகா குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நன்றி இளவமுதன் விவரங்களுக்கு.